हाय फ्रेंड्स वेलकम टू संध्या कुटी चैनल நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான ரவா லட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் இந்த கப்பால தான் நான் வந்து அளந்து எடுத்துக்கிட்டேங்க ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் இருந்தாலுமே வந்து லைட்டா நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு வறுத்து விட்டு எடுத்துக்கலாம் இது போல வறுத்து எடுக்கும் போது அதிக நாட்களுக்கு இந்த ரவா லட்டு கெட்டு வராம இருக்கும் அதனால தான் நம்ம வறுத்த ரவையும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இடைவிடாம கிண்டி கொடுத்துட்டே இருங்க இல்ல அடி பிடிச்சிடும் பாருங்க கை பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கிட்டோம் இத வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம் இப்போ அதே கடாயில நம்ம எந்த கப்பால அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால 1/4 கப் அளவுக்கு நான் வந்து துருவின தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேங்க இத வந்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம் லைட்டா வந்து அந்த ஈரப்பதம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து போற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாங்க நம்ம அப்படியே சேர்க்கும் போது சீக்கிரமாவே கெட்டு வந்துடும் இது போல நம்ம வறுத்துட்டு செய்யும் போது அதிக நாட்கள் நம்ம வச்சிருந்து சாப்பிடலாம் பாருங்க நல்லா வந்து நான் வறுத்து விட்டுக்கிட்டேன் இது போல நம்ம எடுக்கும் போது நல்லா உதிரி உதிரியே வரணும் ஒன்னோடு ஒன்னு ஒட்டி வராம இருக்கணும் இதையுமே வந்து நம்ம ரவை ஆற வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பிளேட்ல வந்து மாத்திக்கலாம் நான் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் நம்ம வறுத்து வச்ச ரவையோட இந்த தேங்காய் துருவலும் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது சேர்த்தாச்சு இது கூடவே நம்ம சர்க்கரையும் வந்து அளந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் மைல்டான இனிப்பு வேணும்னு நினைச்சீங்களா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க இல்ல நல்லா டேஸ்டா வேணும்னு நினைச்சீங்களா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க இது கூடவே 6-7 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேங்க இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப நைஸான இதுக்கு இல்லாம ஓரளவுக்கு நல்லா வந்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் முழுமையா ஆறின பிறகு வந்து நீங்க ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க இல்லைன்னா நம்ம சர்க்கரை சேர்த்து இருக்கிறதுனால டக்குன்னு வந்து இந்த மிக்ஸி ஜாரோட நல்லா ஒட்டி வந்துடும் அரைப்பட்டும் வராது நல்லா முழுமையா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கொரகொரப்பா தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் முழுமையா வந்து நைஸான பதத்துக்கு அரைக்க வேண்டாம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ நம்ம எப்படி செய்யுது பார்க்கலாம் இப்போ நம்ம ரவா லட்டு செய்யறதுக்காக அதே கடாயை வச்சுக்கிட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேங்க நெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து முந்திரி பருப்பு இது போல பாதி பாதியா உடைச்சி வச்சிருக்கேன் அதே அளவுக்கு உலர் திராட்சையும் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிடும்போது நெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க நெய் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம உடைச்சு வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க இந்த உலர் திராட்சை நல்லா வந்து உப்பி வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லாவே உப்பி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல சிம்ல வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த ரவையும் சர்க்கரையும் இதோட வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க
சேர்த்துட்டு ஒரு முறை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்ப சிம்மிலே இருக்கட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டோம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம காய்ச்சி நல்ல வந்து நான் திக்கான பாலை வந்து காய்ச்சி வச்சிருக்கேங்க. பால் வந்து நல்லா சூடாதான் இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பால் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எடுத்த உடனே அதிகமான பால் வந்து சேர்த்துடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்பதான் கரெக்டான பக்குவம் வந்து நமக்கு தெரியும். பாருங்க, எனக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து தேவைப்பட்டுச்சு. இப்ப கொஞ்சம் இலக்கமா தான் தெரியும். இப்ப இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி விட்டுடலாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த ரவைய நல்லாவே வெந்து வந்துடும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க, இந்த ரவா லட்டு நம்ம பிடிக்கிறதுக்கு நல்லா வந்து ஆறி வந்துடுச்சு. இப்ப நம்ம எந்த சைஸுக்கு உருண்டைகளை வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருண்டைகளை பிடிச்சு வச்சுக்கலாம். இதே போல எல்லா உருண்டைகளும் செய்து வச்சுட்டு நம்ம பார்க்கலாங்க. இந்த ஈஸியான ரவா லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.